யானை கம்பீரமாக நடந்து செல்லும். அதனை பறக்க சொன்னால் அதால் பறக்க முடியாது. நம்முடைய தொழிலாளர்கள் மிக கடுமையாக உழைக்கும் வலிமை பெற்றவர்கள். அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக கிடையாது. நீ ஆன்லைனில் போடணும் சொன்னி இப்போ என்ன சொல்லுங்க, 65 லட்சம் பேர் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணல, அதனால ரிஜெக்ட் பண்ணுறோம். இதில் எந்த விதத்தில் நியாயம் இது? நம்முடைய நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் கம்ப்யூட்டர் எஜுகேட்டடாக இருக்காங்க, கம்ப்யூட்டர் லிட்ரேட்டாக இருக்காங்க? நிச்சயமா கிடையாது. அதாவது எப்பயுமே ஒரு சிஸ்டம் வந்து எப்போ பலனடையும்னா, மக்களிடம் போய் சேரக்கூடியதான ஒரு சாதனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் நடந்தது என்னன்னாங்க, எலக்ட்ரல் ரோல், பிரிண்டட் எலக்ட்ரல் ரோல் ஒன்று இருக்கும். இப்போ 2024 ஒரு எலெக்ஷன் நடந்தது. 2026 வந்து ஒரு எலெக்ஷன் நடத்த போகும்பொழுது இவங்க வந்து இந்த தேர்தல் ஆணையத்து அதிகாரிகள் வந்து என்ன, தேர்தல் ஆணைய அதிகாரினா யாரு? மாநில அரசுடைய அதிகாரிகள் தான். அவங்கள தான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அனுப்பி வைப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இந்த டோர் டு டோர் எனுமரேஷன் குயிக்காக நடத்தி, தாசில்தார் விஏஓ லெவல் வரைக்கும் இருக்குல்ல, அதனால இந்த ரோலில் வந்து யாரெல்லாம் இப்போ இறந்து போயிருக்காங்கன்னா அந்த லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டாங்களா, அவங்க லிஸ்ட் அனுப்புங்கன்னு. அப்போ அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு புதுசாக வந்தவங்க 18 வயசுக்கு மேலே வந்தவங்க இருக்காங்களான்னு அதை ஆட் பண்ணுவாங்க. நல்லா மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற ஒரு ரோல்ல இதெல்லாம் நடக்கும். பிரிண்டட் ரோல் ஏற்கனவே இருக்கு. அந்த பிரிண்டட் ரோல் ஏற்கனவே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி கையிலும் இருக்கு. 2024 ரோல் வந்து அப்போ இப்படி பண்ணின உடனே அதுக்கப்புறம் வந்து கேட்பாங்க, இதை வந்து நம்ம டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணிட்டு பப்ளிக் வந்து 1 மாசம் என்னமோ டைம் கொடுப்பாங்க. இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலை பாருங்க, பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ், இதில் சேர்க்க வேண்டிய விடுபட்டு போயிருக்கின்றவா அல்லது அடித்து நீக்க வேண்டியவை நீக்கப்படாமல் இருக்கிறதா, இது நீங்க சொல்லுங்கன்னு பப்ளிக்லையும் கேட்டுட்டு இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் காப்பி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுப்போம், நீங்களும் பார்த்து சொல்லுங்கன்னு. அவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆகும். அப்போ இதுக்கு மூலப்பத்திரம் என்னது? ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரிண்டட் எலக்ட்ரல் ரோல். இதான் மூலப்பத்திரம் இல்லைங்களா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வருதுல்ல, நாங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணதை வச்சு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி, இதுதான் எலக்ட்ரல் ரோலு, இது டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலு, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொன்னா நீங்க சொல்லுங்க. 65 லட்சம் பேரை காலி பண்ணிடுவோம். எங்களுக்கு என்ன வந்துச்சு, ஒரே 1 மாசத்துல வந்து டைம் கொடுக்குறோம். இப்போ 65 லட்சம் பேர்ல வந்து 40 லட்சம் பேர் இதில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஆந்திராலையும் வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க இன்னும் அங்கே எலெக்ஷன் சமயத்தில் இங்கே வருவாங்க, வந்து ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட்டு போவாங்க. இது பல இடங்களில் நடக்கிறது.